குடும்ப அட்டை உரிமைத் தொகை முக்கிய அப்டேட். ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள், புதிதாக விண்ணப்பித்தவர்கள் மகளிர் கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியுமா? புதிய குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் இருக்கின்றன. அரிசி அட்டை, சர்க்கரை அட்டை மற்றும் பண்டகமில்லா அட்டை உள்ளிட்ட மொத்தம் 4 வகையான ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. இந்த ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கும் எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் மாதந்தோறும் தவறாமல் ரேஷன் கடைகளுக்கு சென்று அவர்களுக்கான பொருட்களை வாங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட காலம் அவர்களுக்கான பொருட்களை வாங்கவில்லை என்றால் ரேஷன் அட்டை வகை மாற்றவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதேபோல் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்குத்தான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட பல அரசின் நலத்திட்டங்களும் கிடைக்கின்றது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருமணமானவர்களுக்கு குடும்ப அட்டை மிகவும் முக்கியம். இதுவரை ரேஷன் கார்டு வாங்கவில்லை என்றால் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலம் குடும்ப அட்டை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த சூழலில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் ஒரு முக்கியமான உத்தரவை அமைச்சர் சக்கரபாணி பிறப்பித்துள்ளார். அண்மையில் நடந்த உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அவர், நியாய விலைக் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் கனிவான முறையில் சேவை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். அனைத்து பொருட்களையும் நல்ல தரத்துடன் ஒரே நேரத்தில் வழங்கிடவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கும் பொருட்களின் எடை சரியாக இருப்பதை ஆய்வு செய்ய அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்டை மாநில அதிகாரிகளுடன் இது குறித்து கலந்தாலோசனை கூட்டம் நடத்துமாறும் அமைச்சர் சக்கரபாணி உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்கள் மகளிர் உரிமைத் தொகை பெற தகுதி உடையவர்கள் அடிப்படையில் மிக விரைவில் அதற்கான விண்ணப்பம் பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான பணிகள் தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதன் அடிப்படையில் தகுதியின் அடிப்படையில் தகுதி உள்ள அனைவருக்கும், குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தகுதியின் அடிப்படையில் குறிப்பிடப்பட்டுள்ள, அதாவது மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது, அனைத்து நிபந்தனைகளுக்கும் தகுதியின் அடிப்படையில் வழங்கப்படும். அவ்வாறு தகுதி உள்ள அனைவரும் தங்களது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து புதிதாக பெற்றுக்கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது.